ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோயம்புத்தூரில் நடந்த விஷயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசலான்ட்டு இப்போ பேசுகிறேன். இல்லை, அந்த பொண்ணு எல்லாம் முதலமைச்சர் மேலே தப்பு சொல்கிறாங்க. முதலமைச்சர் அவர் என்ன பண்ணுவார்? இந்த பொண்ணு ஃபஸ்ட் இயர் படிக்குது, ஃபஸ்ட் இயர் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்குது, ஹாஸ்டலில் தங்கி இருக்குது. இந்த பொண்ணுக்கு சண்டேயில் சரி லவ்வர் இருக்கிறது தான், யாருக்கு இல்லாமல் இருக்குதுங்கிற மாதிரி ஒரு சில பொண்ணு லவ் பண்ணுறாங்க. அது தப்பு கிடையாது, அது தப்புன்னு சொல்ல. லவ் பண்ணுற பொண்ணு பையனுமே பேசுகிறது தானே, பேசிட்டு தானே இருக்கிறது. பப்ளிக் பிளேஸ் கோயம்புத்தூரில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பிளேஸ் இருக்குது, பேசிட்டு தானே இருக்க போகிறீங்க. பேசிகிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு 10 மணிக்கு மேலே காரில் அந்த ஆள் இல்லாத ஏரியாவுக்கு போகணுன்னு என்ன இருக்குது? எதுக்கு போகிறீங்க? இப்போ எவ்வளோ இஷ்யூ ஆயிருக்கு பார்த்துருக்கீங்களா, பார்க்கலையா? ஆமாம். ஆனால் அந்த பொண்ணுக்கு நான் ஒன்று கேட்குறேன், அவங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் இயர் இப்போ ஜாயின் பண்ணி பொண்ணு படித்து நல்ல பேர் எடுத்து நம்மளோட பேரை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக காலேஜுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட் இயரில் நல்ல பேரை எடுத்து கொடுத்துட்டானா நீ? நான் தப்பு சொல்ல, என்னடா பிள்ளைகளே இப்படி பெண்களே எதிரியாக இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது. நான் என்னங்கிறேன்னா, ஏன் நீ லவ் பண்ண, உன்னை வேண்டான்னு சொல்லலை. பப்ளிக் பிளேஸில் பேசுகிறது தானே, பேசுகிற பப்ளிக் பிளேஸ் எவ்வளோ இருக்குது, பேச வேண்டியதானே. ஆள் இல்லாத ஏரியாவுக்கு 10 மணிக்கு மேலே உனக்கு என்ன ஜோலி? எதுக்கு போகிற? இப்போ எத்தனை பிரச்சனையாக இருக்குது. உன்னோட வாழ்க்கை எங்கே போகிறது? தமிழ்நாட்டையவே உன் பேர் கலக்கிருச்சா? நல்ல பேராக படித்து பேர் வாங்கிடின்னு நினச்சி அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் எவ்வளோ கஷ்டம் சொல்ல. அவங்கெல்லாம் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. கொஞ்சமாவது யோசனை பண்ணியிருக்கோன்னுமில்ல. அந்நேரத்துக்கு அங்கே போகாட்டி என்ன உனக்கு? பப்ளிக் பிளேஸ் பேசுகிறதாப்புலேருந்து பப்ளிக் பிளேஸ் கோயம்புத்தூரில் எவ்வளோ இருக்குது. உட்காந்து பார்க்கில் பேசுங்க, பேக்கரிக்கு போய் பேசுங்க. பேசிட்டு போகிறவங்களுக்கு என்ன 10 மணிக்கு மேலே என்ன ஜோலி தனியாக? இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு. இதுக்கு முதலமைச்சர் தான் காரணமா? எல்லா மக்களும் அப்படித்தான் பேசுகிறாங்க. முதலமைச்சர் இதுக்கு எப்படி காரணமாவார்? ஆட்சி நடத்துகிற அவர் ஒவ்வொரு பக்கம் பார்த்துட்ருப்பாரா? பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பாரா? அவருக்கு அதுதான் வேலையா? எதுக்கு கட்சி? அது எதுக்கப்பா? இது உன்னை நாளை அடுத்த டைம்லேருந்து புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை வந்ததுனாலும் கூட முதலமைச்சர்னால தான் சண்டை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க எல்லாம். எந்த ஆட்சியில் யார் இருந்தாலுமே நடக்கக்கூடியது நடந்து தான் தீரும். அது தெரியுமா? எந்த ஆட்சியில் இருந்து எது நடக்காமல் இருந்திருக்குது? தனிப்பட்ட இதுதான் வேணும். எப்போ